நம் உறவுகள் அனைவரையும் வருக வருக என நான் வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் எல்லோரும் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்து கட்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. முதல்ல நம்ம கட்சியை எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுத்தீங்க அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிறோம். நம்ம கட்சிக்கு சில கொள்கைகள் இருக்குது. அந்த கொள்கையில் நீங்கள் அதையும் விளங்கிக்கிறோம். கட்சியில் கொள்கைகள்னு சொன்னால் நம்ம தமிழ் மாநிலத்தை நம்ம தமிழர்கள் ஆளணும் அப்படிங்கிறது முதன்மையான குறிக்கோள். ரெண்டாவது குறிக்கோள் என்னன்னு சொன்னால் நம்மளோட மக்கள் நலத்தையும் மண் வளத்தையும் காக்க முதன்மையான கருத்து கொண்ட கட்சி. முன்னாடி வந்து உட்காரு. இந்த ஃபோன் கிட்ட வந்து உட்காருங்க. சேர்ந்து உட்காந்தீங்கன்னா அதில் கவர் ஆகும் அண்ணன் பேசுகிறது. மக்கள் நலத்தையும் மண் வளத்தையும் காக்கக்கூடிய ஒரு கட்சி, அதுக்கு கருத்துக்களை முன்வைக்கிற நம்ம கட்சி. இப்போ இந்த நம்ம நாம் தமிழர் கட்சி நீங்கள் தேர்ந்தெடுத்ததில் உங்களுடைய உறுதி நிலைப்பாட்டை உணர்வாக வச்சுக்கணும். எந்த காலகட்டத்திலையும் இந்த சூழ்நிலை மாறக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாடு வச்சுக்கணும். ஏன்னா வரும் தேர்தல் காலங்களில் சிலர் சில கட்சிகள் உங்களுக்கு ஆசை உணர்வை தூண்டுவாங்க. நம்ம பூத்தில் உட்காருங்க 1000 ரூபா தரோம், கட்சிக்கு வாங்க 1000 ரூபா தரோம், 500 ரூபா தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையை தூண்டுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் ஆட்பற்றாது. ஏன்னு சொன்னால் அந்த காசு வந்ததுக்காக தன்மானத்தையும் சுய மரியாதை இழக்கக்கூடாது. காசு வரும் போகும். ஒரு கட்சியில் இருக்கிறோம்னு சொன்னால் அந்த நிலைப்பாட்டில் இருந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்ம தன்மானமும் நம்ம சுயமரியாதை காக்கப்போம். இப்போ நம்ம ஒரு கொடுக்குற ஆசையை தூண்டுதலுக்கு நம்ம போய் பழியாகிட்டோம் வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன செய்வான், எலெக்ஷனில் சமயத்தில் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாயோ 500 ரூபாயோ வீட்டுக்கு தருவோம், இல்லை ஓட்டுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் வாங்கிட்டு அதை ஓட்டு போட்டீங்கன்னா உங்கள் அது தன்மானத்துக்கு இழந்து உங்களோட சுயமரியாதை சுய சிந்தனைகள். இப்போ உங்களுக்கு அந்த எந்த கட்சிக்கு ஓட்டு போகிறவங்க சுய சிந்தனையாக தன்மானம் உங்களுக்கு இருக்காது. அப்போ என்ன செய்வீங்க, ஒரு 1000 ரூபா தான் அது எந்த கட்சியாக இருந்தாலும் ஓட்டு போடுவது. அது நாசார கட்சியாக இருந்தாலும் நல்ல கட்சியான்னு பார்க்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நீங்கள் கூட அப்படின்னா உங்கள் தன்மானம் சுயமாக இழக்கிறீங்க. ஒரு பெண் தன் தன்மானத்தை சுயமானத்தை இறந்து பணத்துக்காண்டி அதை செய்யக்கூடிய தவறு என்ன? அதே தான் ஆண்மான் செஞ்சுட்டீங்கன்னா ஆண்மானுக்கு உள்ள விஷயம். ஒரு பெண் அப்படி செஞ்சாண்டா அது வேறு மாதிரி ஒரு தப்பான பாதை. அப்போ ஒரு ஆண்மான் அதை செய்யும்போது அதுவும் தப்பான பாதை. காசுக்காக செய்யக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், நம்ம தன்மானத்தை நம்ம இழக்கக்கூடாது, காசு இறந்துடாது நம்ம வாங்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் உங்கள் உணர்வு உறுதிப்படுத்தணும். நம்ம கட்சியில் எக்காலகட்டத்தில் நம்ம இருக்கணும் உறுதிப்படுத்தணும். நம்ம கட்சி வாக்கு வங்கி கட்சினால நம்ம வாக்கு அதிகரிக்க உங்கள் குடும்பத்தார், உங்கள் சொந்த பந்தம், உங்கள் நண்பர்கிட்ட நம்ம கட்சியை பற்றி எடுத்து சொல்லி அவங்களையும் நம்மளுடைய வாக்காக மாற்றக்கூடிய இதை கொண்டு வரணும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அதுதான். சரியா? இப்போ நம்ம கட்சியில் உதாரணத்துக்கு இப்போ திமுக ஆட்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த இதில் இப்போ திமுகவுக்கு நம்ம ஊர் உதாரணத்துக்கு நம்ம ஊர் பனைக்கோட்டை எடுத்துக்கிறோம். திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க. திமுக 4.5 வருஷம் 5 வருஷம் ஆக போகுது. என்ன நம்ம ஊருக்கு ஒரு நலத்திட்டங்கள் வந்திருக்குது அப்போ நம்ம யோசிக்கணும். அப்போ இது வரைக்கும் திமுக ஆட்சி வந்த காலத்தில் பனைக்கூடத்துக்கு எந்த விதமான நலத்திட்டம் வந்தது கிடையாது. எல்லாமே வந்தது அண்ணா திமுக ஆட்சியாக இருக்கும். திமுக ஆட்சியாவது ஒரு நலத்திட்டம் கூட தண்ணி போய் போகும் அந்த மாதிரி சூழ்நிலை. அப்போ நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா திமுக ஆட்சியாளர் நம்ம ஊருக்கு என்ன செஞ்சிச்சோ அதோட 3 மடங்கு நான் அதிகமாக செய்யணும்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஒன்றுமே செய்யலைங்க. ஒரு ஸ்கூலோ இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்குற மெயின் ரோடு எவ்வளோ மோசமாக இருக்குது. நான் பல தடவை ஆளுங்கட்சிக்காரில் புகார் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம பஸ் ஸ்டாண்டில் ஸ்கூலை பாருங்கள், பள்ளிக்கூடத்தை அதையும் ஒன்றுமே செய்யலை. சரி, இவ்வளோ மக்கள் ஓட்டு போட்டாங்களே, திமுக ஆட்சியை நம்பினாங்க. அப்போ அவங்களுக்கு ஏன் வைக்க முடியல? அவங்க செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க காசு வாங்கிட்டாங்க. ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா 1000 ரூபா காசு வாங்கிட்டாங்க. அப்போ அவங்க பேசுறதுக்கு எந்த உரிமையும் இருக்காது. இப்போ நீ காசு வாங்கலை அப்படின்னு சொன்னால் நிமிந்தி பேசணும். பிறருடைய இதுக்கு சுயநலத்துக்கு நம்ம அடிமையாயிட்டோம்னு சொன்னால் நம்ம யார்ட்டையும் ஏற்று பேச முடியாது, ஏற்று கேள்வி கேட்க முடியாது. அப்போ நீங்கள் காசு வாங்கினா இப்போ திமுக காரணையோ அண்ணா திமுக நீங்கள் நீச்சட்டை பிடிச்சி கேட்கலாம். ஏன் அந்த ஊருக்கு எங்களுக்கு ரோடு போடல இது ஒன்று கேட்கலாம். இப்போ நம்ம ஊரில் யாருமே கேட்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்குது. ஏன்டா நவாஸ்கானிக்கு ஒரு ஓட்டுக்கு 500 ரூபா நம்ம ஊரில் எல்லோரும் வாங்கிக்கிறாங்க. நம்ம ஊரில் மட்டும் செலவழிச்ச போது 23 லட்சம் ரூபா செலவழிச்சாங்க. ஓட்டுக்கு பூத்துக்கு மொத்தம் எல்லாம் 23 லட்ச ரூபா செலவழிச்சிருக்காங்க. மனைக்கூடத்துக்கு மட்டும் 23 லட்ச ரூபா செலவழிக்க வேண்டாம். எவ்வளோ மொத்த ஊருக்கு எவ்வளோ செலவழிச்சிருப்பாங்க? கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா செலவழிச்சிருக்காப்புல. அப்போ 100 கோடி எப்படி எடுப்பாங்க? அப்போ 100 கோடியை களை வாங்கணும். அப்போ களை வாங்குறதுக்கு நம்ம ஓட்டு போட்டு அவனுக்கு உடந்தையாகும். அவன் 100 கோடி 1000 கோடி ஆக்க பார்ப்பான்.
அப்போ 100 கோடி வாங்குறவனுக்கு அவன்கிட்ட காசை வாங்கிட்டு அவனுக்கு உடந்தையே நம்ம போகிறோம். எவ்வளவு? அவன் 1000 கோடி கோடிக்கு நம்ம உடந்தையே போகிறோம். அந்த மாதிரி சூழ்நிலை உண்டாகக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் தெரியும், திமுக ஆட்சி வந்த பிறகு மதுக்கடைகள் அதிகமாகிடுச்சு. மதுவுடைய சீரழிவு இளைஞர் மத்தியிலையும் ரொம்ப பேர்ட்டு வந்து ரொம்ப சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது. காரணம் திமுக ஆட்சி. ரெண்டாவது, வேறு போதை வழக்கங்கள், நம்ம கேள்விப்படாத போதை வழக்கங்கள் வந்து நம்ம பகுதியில் ரொம்ப புழங்குறதாக ஒரு பேச்சு இருக்குது. அப்போ இதெல்லாம் திமுக ஆட்சி வந்த பொழுது தான் அது நடக்குது. அப்போ இந்த மாதிரி திமுக ஆட்சி மோசமான ஆட்சியாக தான் இருக்குது. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இது சிறுபான்மையை பாதுகாவலன் கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுபான்மை ஒரு காலம் இந்த திமுக ஆட்சி பாதுகாப்பு பண்ணுனதே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த நம்ம கோயம்புத்தூர் கலவரத்து பிரச்சனையில் பரவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுக்கு முயற்சி பண்ணாங்க, ஒரு பரவல் கிடைக்க. இது திமுக ஆட்சி தான் கெடுத்தது, இந்த ஸ்டாலின் ஆட்சி தான் கெடுத்தது. அப்போ அந்த உணர்வுகளை வந்து அவங்க வந்து மழுங்கடிச்சிட்டாங்க. ரெண்டாவது, முஸ்லீம்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பும் இது இல்லை. இந்த ஆட்சி வந்த பிறகு முஸ்லீம்கள் யாருமே எந்த வேலைக்குமே சேரலை. ஏன்னா முஸ்லீம்களை புறக்கணிக்கிறாங்க, வேலை வாய்ப்பு புறக்கணிக்குது. திமுக திட்டமிட்டு புறக்கணிக்குது. அதில் என்னென்னு சொன்னால், நம்ம கட்சியாளர் சொல்கிறத திரும்ப சொல்கிறேன். உதாரணத்துக்கு ராமன் கான் இருந்தார், நம்ம ஊர் நம்ம பகுதி எம்எல்ஏவாக இருந்தார். ராமநாதன் தொகுதி நம்ம தொகுதி, இப்போ திருவண்ணா மாறிடுச்சு. எம்எல்ஏ இருந்தார், மினிஸ்டராக இருந்தார். அவங்க குடும்பம் அவன் வாங்க யாராவது கட்சியில் காரணம் இல்லை. தஞ்சாவூரில் உபயத்திரான்னு ஒரு இருந்தார், பெரிய பணக்காரன், திமுக ரொம்ப இருந்தார். அவங்க குடும்பத்தை வாங்கிலோ யாருமே இருக்காங்கன்னா இல்லை. அதாவது துறைமுகம் ஹாஜா, அவங்களும் திமுகவில் பெரிய ஆளுமையாக இருந்தாங்க. அவங்க வாங்கி யாருக்கா இல்லை. அதே மாதிரி இது உத்தமபாளையத்தில் இருந்தார், அதே உத்தமபாளையத்தில் ஒரு ஆள் இருந்தார், உபயத்தில் மைதீன்னு இருக்கிறேன், அவர் ஒரு ஆள் இருந்தார், எம்எல்ஏ இருந்தார். இப்போ அவர் வாங்கி அது இல்லை. ஆனால் இது எல்லாம் இஸ்லாமிய பேருடைய சமுதாயத்து மக்களுக்கு எந்த விதமான இதுவும் கொடுக்கல. ஆனால் இதே பாருங்கள், சுபா தங்கவேல் மகன் அவருக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுத்தாங்க, எம்எல்ஏ சீட்டுக்கு இது கொடுத்தாங்க. அதே மாதிரி இது நம்ம துறைமுக மகன் கதிரானந்து அவருக்கு இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேஎன் நேரு குடும்பத்துக்கு. அதே மாதிரி வந்து இவர் ஆற்காடு வீரசாமி மகனுக்கு, அன்பழக மகனுக்கு. இப்படி எல்லாமே அப்போ ஒத்த காலத்தில் முஸ்லீம் தலைவர்கள் மற்ற தலைவர் இருக்கிற காலத்தில் முஸ்லீம் தலைவர் அவங்க குடும்பத்துக்கு மட்டும் அவங்க கொடுக்கல, ஒதுக்கிட்டாங்க. சரியா? இவங்க சொல்கிறாங்க, இந்த இது நீங்கள் யாராவது கேட்டால் சொல்லி காட்டுங்க. சிறுபான்மை பாதுகாப்புனா எந்த அடிப்படையில் பாதுகாப்பு? முதல்ல வந்து அவங்க கட்சியில் முக்கியத்துவம் கொடுத்தாங்களா, சமநீதி கொடுத்தாங்களா அப்படின்னு முதல்ல கேளுங்க. இல்லை திமுக இந்த ஆட்சிக்கு வந்து என்ன செஞ்சிச்சு, இது முஸ்லீம் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிச்சு? சாதாரண அந்த பரவல் கொடுக்குற இஸ்லாமிய கைது பரவல் கொடுக்க இது பண்ணல. சரியா? ரெண்டாவது, பாபர் மஸ்ஜித் இடிப்பு அந்த தீர்ப்பை வர வச்சு திமுக தான். இது குஜராத் கலவரத்தில் நடந்த போது அதை ஆதரித்து அது பாராளுமன்றத்தில் பேசின டிஆர் பாலு, முரசிமார் அவங்க தான் பேசினாங்க, வைகோ அவங்க தான் பேசினாங்க. அப்போ இந்தியா முழுவதும் ஒரு இதாக இருக்கும்போது ஆதரிச்ச திமுக தான். இப்படி என்ன இப்போ உதாரணத்துக்கு வந்து அனகாபுத்தூரில் வந்து வீடு அடித்தாங்க, கேள்விப்பட்டிருக்கு. அது எல்லாமே முஸ்லீம் மக்கள் தான். அவங்கள வீடை அடித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷம் அந்த குடியிருப்பு இருக்கிறாங்க. அப்போ குடியிருக்கிறவங்களாம் அவங்களுக்கு எல்லா பரிவசம் பண்ணியிருக்காங்க, மின்சாரம் வந்துருக்குது, எல்லா வசதியும் பண்ணியிருக்க, ஒரு ஆதார் கார்டு இருக்குது. இப்போ திடீர்னு போய் நீ ஆக்கிரமிப்பு எடுக்கிறான்னு சொன்னால் மற்ற சமுதாய மக்கள்னா இன்னும் மட்டும் அது வீரியம் வேறு. இந்த சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்கிறனால இந்த மக்களை ஈஸியாக கிடைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குதுன்னா காரணம் என்ன சொன்னால், இங்கே வந்து முஸ்லீம் பாதுகாப்பு பிஜேபி உள்ளே வந்துடும், அவன் வந்துடுவான் இவன் வந்துடுவான்னு சொல்லி ஒரு பொய்யான காரணத்தை கட்டமைக்கிறாங்க. பிஜேபி எக்காரணத்தை நான் வரவிட மாட்டேன், எக்காரணத்தை கூட்டி வைக்க மாட்டேன்னு இது வரைக்கும் திமுக சொல்லவே இல்லை. அப்போ எந்த அடிப்படை நம்புறது? இப்போ அண்ணன் சீமான் சொல்கிறாரு, நான் எக்காலத்தையும் வரவிட மாட்டேன், பிஜேபி எந்த காலத்தையும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதே வெளிப்படையாக தைரியத்தன்மையாக வந்து திமுக பேச முடியாது. இப்படி பல காரணங்கள் சொல்லலாம். அதனால் திமுக காரங்களோ அண்ணா திமுக காரங்களோ என்ன செய்வாங்கன்னா, அவங்க தொடர்பு கொள்வாங்க. நீங்கள் ஏன் அந்த கட்சியில் சேர்ந்தீங்க, ஜெயிக்க போகிற கட்சி திமுக அவங்க, உங்களுக்கு தேவையான செய்யணும்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் ஆசை வார்த்தை காட்டுவாங்க. அந்த ஆசை வார்த்தைக்கு இணைக்கிறாரு. உங்கள் உணர்வுகள் வந்து நம்ம தமிழ் அப்படிங்கிற இனத்தோடு இருந்து அந்த உங்கள் கொள்கை நிலைப்பாடு உறுதியாக இருக்கணும். எந்த காலகட்டத்தில் மாறாமல் இதாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு முக்கியம். வேறு உங்கள்கிட்ட வந்து நாங்கள் இன்னமும் எதிர்பார்க்கல. உங்களுடைய கொள்கையில் உணர்வில் நிலைப்பாடில் உறுதியாக இருங்க. உங்கள் சொந்த பந்தம் உங்கள் குடும்பம் ஆட்கள்கிட்ட
நம்ம கட்சியுடைய இதை கொள்கைகளை சொல்லி எங்கள் கட்சி இவ்வளோ அறநிலையில் போகுது, பல வருஷமாக திமுக அண்ணன் ஓட்டு போடல, இந்த வருஷம் நாம் தமிழ் கட்சி ஓட்டு போடுங்க, போடுவோம், என்ன செய்கிறான்னு பார்ப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசுவார். சரியா? சில பேர் திமுகங்கிற ஒரு குடியில இருந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னத்தை சொன்னாலும் விளங்க மாட்டேங்குது. திமுக தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்க. நீங்கள் நம்ம கட்சி பக்கம் அவங்கள சொல்லி திருத்த பாருங்கள், உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி பாருங்க. சரியா? வருங்காலத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இளைஞர்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிட்டு வாங்க, மற்ற நண்பர்கள் சொல்லுங்கள், இன்னொரு கூட்டம் போடுவோம். சரியா? கூட்டம் போட்டு நம்ம சிறப்பாக செய்வோம், மற்ற முன்னே ஆட்களை வரவழைப்போம். கொள்கை நிலைப்பாடு உறுதியாருங்க. உங்களுக்கு சந்தேகம், கட்சியை பற்றி சந்தேகம், ஏதாவது உங்களுக்கு யோசனை அதை தான் சொல்லுங்கள், நம்ம அதுக்கு தகுந்த பதில் சொல்கிறோம், இல்லை கேட்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு கட்சியில் களப்பணி ஆற்றணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தால், இதில் ஆர்வம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தகுந்த பதவிகளை தந்து நான் உங்களுக்கு ஊக்கப்படுத்தி நீங்கள் பயணிக்க வைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தொழில்நுட்ப பாசனம் இருக்குது. தொழில்நுட்ப பாசனம்னு சொன்னால் மொபைல் மூலமாக செய்தி அனுப்புறது, செய்தியில் கடத்துறது, சரி டைட்டில் இது பண்ணி செய்கிறது, இந்த மாதிரி தொழில் பாசனம் இது மாதிரி இருக்குது. இளைஞர் பாசனம் இருக்குது, மாணவர் பாசனம் இருக்குது, குருதிக்குடை பாசனம் இருக்குது. இப்படி நம்மகிட்ட ஒரு அரசாங்க கட்டமைப்புக்கு என்னென்ன ஒரு நிர்வாக அமைப்பு தேவையோ அது கூட நம்மகிட்ட இருக்குது. அதை நீங்கள் என்ன பயணிக்க விரும்புகிற, எனக்கு இதில் ஆர்வமாக இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சின்னு சொன்னால் நம்ம அதுக்குள்ள பதவி பொறுப்போடு உங்களுக்கு வாங்கிட்டோம் ஏற்பாடு பண்ணுறோம். சரியா? நீங்கள் நம்ம கட்சியில் இணைஞ்சவரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், அன்புடன் வரணும். ரெண்டாவது, நீங்கள் உங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்குங்கிறது தான் என்னோடய ஆசை. வேறு மூன்றாவது நாங்கள் என்னதே எதிர்பார்க்குறோம். நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்குங்க. எங்கே இருக்கு? ரெண்டாவது, உங்களுடைய குடும்ப வாக்குகள், நண்பர்கள், உங்களோட வாக்குகளை அதை உறுதிப்படுத்தி உங்கள் பக்கம் எவ்வளோ திருப்ப முடியுமோ திருப்பி அதை வாக்குறுதியை செய்து பார்க்கலாம். சரியா? ரொம்ப நன்றி. நாம் தமிழ்.